ரூபாய் கட்டு புதினா வாங்கினா பாதி நல்லா இருக்கும், மீதி நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் விலை அதிகமாகவே கொடுத்து நல்லா பெரிய கட்டாவே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, வாங்கிட்டார் ஹஸ்பண்ட். சரி நான் என்ன பண்ணிட்டேன், அது உரிக்க கொஞ்சம் சோம்பேத்தனம் பட்டுட்டு ஈவினிங் ஏன் உரிச்சிக்கலாம்னு சொல்லி கவர் கட்டி வச்சுட்டேன். ஈவினிங் வெளியே போனதுனால அதையும் பண்ண முடியல. அடுத்த நாள் எடுத்து பார்த்தா பாதி அழுவி போயிடுச்சு. என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, கவர் கட்டின வரைக்கும் எல்லாம் ஓகே தான், ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே வச்சிருக்கேன். இதுக்கு நான் ரூபாய் கட்டே வாங்கியிருக்கலாம். ஹஸ்பண்ட் லெமன் டீ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு லெமன் டீ போட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இந்த பிக் பாஸோட ஃபினாலி வீடியோ பார்க்கலான்னு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து ஏதோ ரூமுக்கு ஒன்று ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா தலைவர். அப்புறம் துரத்தி விடவோ உள்ளே போயிடுச்சு. சரி இதை எப்படியாவது வெளியே வர வச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரைபாடை ஒரு மணி நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். வரவே இல்லை. நான் லைட் போட்டு போயிட்டேன். சரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேர்க்கடலை மட்டும் 2 போட்டுட்டு நான் போயிட்டேன். 1 மணி நேரம் அப்புறம் எனக்கே பயம் வந்துச்சு, மொபைலில் தான் வெடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த ஃபுட்டேஜில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தலைவர் மெதுவாக வராரு. உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வர்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.